உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. ஒரு மனிதன் தனது குடும்பத்தோடு ஒரு வீட்டில் வசித்து வருகின்றான். ஓர் இரவு அவன் வீட்டை சுற்றி வெள்ளப்பெருக்கு. அந்த மனிதன் தன்னையும் தன் குடும்பத்தையும் அந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து காப்பாற்றி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று அந்த வெள்ள நீர் வடிந்த பின்பு மீண்டும் அந்த வீட்டில் குடியேறுகின்றான். இந்த அனுபவம் அவனுக்கு சிறந்த தன்னம்பிக்கை தருகின்றது. இனிமேல் எந்த சூழ்நிலையில் வெள்ளம் ஏற்பட்டாலும் தன்னையும் தன் குடும்பத்தையும் வெள்ள நீரிலிருந்து காத்துக்கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கை. சிறந்த அனுபவமே தன்னம்பிக்கைக்கான அடித்தளமாக அமைகின்றது. துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அதை கண்டு தோண்டு விடாமல் அதை அனுபவமாக ஏற்று நமது தன்னம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் நிறைவான வாழ்க்கையாகவும் அது அமைந்து விடுகின்றது. வாழ்வோம் மகிழ்ச்சியாக, வாழ செய்வோம் பிறரையும் மகிழ்ச்சியாக. நன்றி.